சாமுவேலினுடைய அனுபவத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு கூட இருப்பார்கள். நான் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியில் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். ஆமென். சாமுவேலினுடைய கடைசி நேரங்களில் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்ட வார்த்தைகள் தான், தன்னுடைய மனசாட்சியில் இருந்து வந்த வார்த்தைகள். நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது, மரிக்கிறது 25:1 தான் அவர் மரிக்கிறான். ஆனால் வயது சென்ற போது அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நல்ல உள்ளத்தோடு கூட, நான் போகும்போது யாருக்கும் கடனாளியாகவோ, யாருக்கும் ஒரு குற்றம் செஞ்சதனாகவோ, யாருடைய பொருளை நான் அபகரித்து எடுத்துக்கொண்டேனாகவோ, யாருடைய காரியத்திலும் நான் அநியாயமாய் ஏதாவது செய்தது உண்டானால் நான் இப்பொழுது திருப்பி தந்து விடுகிறேன் என்ற ஒரு நல்ல மனசாட்சி. நான் இதை வாசித்து பார்த்தபோது, இந்த அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டு இருந்தபோது, இந்த சாமுவேல் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற அந்த வார்த்தை, அவன் கடைசி நாட்களிலே இது சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? நியாயாதிபதியாக இருந்தான். 2 பதவிகள் அவனுக்கு இருந்தது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்தான், நியாயாதிபதியாய் இருந்தான். நியாயாதிபதியாக அவன் எருசலேமை ஆளுகை செய்கிறான், அவன் தீர்க்கதரிசியாய் இருந்தான். அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக அபிஷேகத்தோடு கூட 2 ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். இவை இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பேர் பெற்ற ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசியாக இவன் இருக்கிறான். இப்பொழுது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இவனுடைய அம்மா பேரு அன்னா என்று உங்களுக்கு தெரியும், அப்பாவுடைய பேரு எல்கானா என்று தெரியும். இவங்க 2 பேரும் கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஒரு குடும்பத்தினுடைய பரம்பரை நம்ம எடுக்கும்போது, அந்த குடும்பத்தினுடைய லெஜெண்ட்ஸ், அதனுடைய ஸ்தோத்திரம், அடித்தளத்தில் இருந்து வந்த தலைமுறைகளை நம்ம எண்ணி பார்க்கும்போது, அவங்க பிள்ளைகள் எப்படி இந்த அளவுக்கு மாறுகிறார்கள் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் சொல்லுகிற தலைமுறை கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய வீட்டில் அநேக குறைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள். எல்கானா என்று சொன்னால் தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறவன் என்ற அர்த்தமாகும். அன்னாள் என்று சொன்னா கர்த்தரை சார்ந்திருக்கிறவள் என்ற அர்த்தமாகும். ஸ்தோத்திரம். சாமுவேல் என்று சொன்னால் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவன் என்றாகும். இப்படி ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிற ஒரு குடும்பம். அந்த குடும்பம் ஒரே ஒரு குழந்தை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு குழந்தை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற ஒரு குடும்பம். அப்படி என்றால் இந்த சாமுவேல் இதை சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? ஒரு காரணம் தான் அதற்கு அதிகமாக இருக்கிறது. அவன் பிறந்த போதும் பிரதிஷ்டையிலே பிறந்தான், அவன் வளர்ந்த போதும் பிரதிஷ்டையிலே அவன் வளர்ந்தான். ஆமென். பிறக்கும் போதும் அம்மா ஒரு பிரதிஷ்டை பண்ணாங்க, எனக்கு கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்தால், எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் அது உம்முடைய ஊழியத்திற்கென்றே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று தாய் தன்னுடைய கருவில உருவாகும் முன்னேவே ஒரு பிரதிஷ்டை பண்ணினான். இன்றைக்கு நம்முடைய தலைமுறை காலகட்டத்தில், இந்த காலகட்டங்களில் நாம் வளர்த்தெடுக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில இருக்கிறது என்று சற்று பாருங்கள். இந்த பிரதிஷ்டையிலே அவன் பிறக்கிறான், பிரதிஷ்டையிலே அவன் வளர்க்கிறான். 2 காரியங்கள் அங்கே இருக்கிறது. வேத வசனத்தில் நீங்கள் படித்தீர்களானால், நான் 1 சாமுவேலின் புத்தகம்
1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? சேனைகளின் கர்த்தாவே, நீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் சகல நாட்களிலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஒரு பிரதிஷ்டையில எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பிரதிஷ்டையோடு கூட பொருத்தனையோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படுகிறார்களோ அவர்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எசேயாவின் புத்தகத்தில் 49:5 சொல்லுகிறது, அந்த பிள்ளை உருவாகிறது முன்பாகவே என்னுடைய கண்கள் கண்டது. வாசிக்க கேட்கிறேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்ப கர்ப்பத்தில் முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். தாயின் கர்ப்பத்திலே உற்பவித்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். கர்த்தர் தமக்கு ஊழியத்திற்காக என்னை பிரித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய தாயினுடைய கருவில உருவாகும் போதே ஒரு பிரதிஷ்டையோடு கூட அவங்க வாழ்றாங்க. ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் அந்த ஒரு அபிஷேகத்தோடு கூட வாழுகிறான். கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அது கர்த்தருக்காக வாழணும். வேற நமக்கு வாழ்க்கை இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை. அது யாருக்காக வாழணும்? ஆண்டவருக்காக வாழணும். நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு பிறந்து பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு புத்திரனாக இயேசு இந்த பூமியில பிறக்கிறார். பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்படுகிறார். யோவானை குறித்து பாருங்கள். அவன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரம்பப்பட்டு துள்ளினான் என்று வாசிக்கிறோம். இப்படி ஒரு தேவ பிள்ளை ஒரு ஆவியினாலே பிறக்கப்படுகிற ஒரு பிரதிஷ்டையோடு கூட பிறக்கப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் தேசத்தில் பெரிய ஒரு அனுபவத்தில் மாற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அடுத்த சந்ததிகள் தேவனுடைய பிரதிஷ்டையில வளர்வோமானால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஒரு மேன்மையான பாதையில கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சிம்சோனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மனோவாவின் இடத்துல சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன், அது எப்படி வளர்க்கணும் எப்படி நடத்தணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிக் கொடு என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் வளரணும். பைபிள் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்த இடம் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல கவனிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாமுவேல் எங்க வளர்ந்தான்? வீட்டில் வளர்ந்தான் என்று சொல்லல, கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தான். அவன் பிறக்கும் போதும் கர்த்தருடைய பிரதிஷ்டையில பிறந்தான். இப்ப வளரும் போது எப்படி வளருகிறான்? சாமுவேல் என்னும் எத்தனை பிள்ளை இருக்கு அன்னாளுக்கு? சொல்லுங்களேன். அன்னாளுக்கு எத்தனை பிள்ளைங்க? எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 5 குமாரர்கள். நல்ல கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை 5 பேர் இருந்துட்டும் 5 பேரையும் அவங்க ஒன்றும் தேவ சமூகத்தில் வளர்ந்ததாக சொல்லல, சாமுவேல் கர்த்தர் சமூகத்தில் வளர்ந்தான். ஆமே. தேவனுடைய ஆலயத்தில் வளருகிறது ஒரு பெரிய பாக்கியம். தேவ சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் வளருகிற இடம் எங்க? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
வளருகிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம் என்று அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வளருகிற இடம், அந்த அட்மாஸ்பியர், அந்த காலநிலைகள், சூழ்நிலைகள் தேவனுக்கு அடுத்தவைகளாக இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையான எதிர்காலங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்துருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் வளர்ந்தான். வளரும் போது பைபிள் சொல்லுகிறது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனத்துல யோவான், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். போதும். அந்த பிள்ளை வளரும் போது என்ன கொண்டுச்சா? ஆவியில் ஒரு பலன் அடைஞ்சது. அப்ப உங்க பிள்ளை சின்ன வயசுலேயே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நீங்க உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அந்நிய பாஷை பேசி இருக்கணும். அந்த அளவுக்கு ஆவிக்குரிய நிலையிலே ஒரு வளர்ச்சி நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுக்கணும். விசுவாசத்தை ஊட்டி கொடுக்கணும், பரிசுத்தத்தை ஊட்டி கொடுக்கணும். கெட்டு போன ஒரு தலைமுறைகள் மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப கடினமான உள்ளத்திலே உள்ளங்கொண்டதான காலங்களிலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நான் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு பத்திரிகையில படித்து கொண்டிருக்கும் போது, அதில் படித்து கொண்டிருந்தல யூடியூப்ல தான் நான் நினைக்கிறேன், அதை பார்த்து கொண்டிருந்த போது அம்மா ஸ்தோத்திரம் ஒரு 4-5 கிளாஸ் பையன் அங்கே ஸ்தோத்திரம் செல்போன் நோண்டிட்டு இருக்கிறான். அம்மா கொண்டு வந்து புக்கு கையில கொடுக்குறாங்க. அந்த புக் அவன் வாங்குகிறான். செல்போன் அம்மா பிடுங்கிட்டாங்க. அம்மா கொஞ்சம் திட்டுறது மாதிரி காண்பிக்கிறது. அதன் பிறகு அம்மா உட்கார்ந்து சாப்பிடுகிறதுக்காக போறான். இவன் பைபிள் இந்த புக்கை கையில வச்ச மாதிரி இருந்து அவன் உள்ளே சென்று அவனுடைய விளையாடி கொண்டிருக்கிற அந்த பேட் எடுத்து கொண்டு வந்து தலையில ஓங்கி அடிக்கிறான். பிள்ளைகளுடைய சின்ன பிள்ளை 3-4 கிளாஸ் படிக்கிறான். இப்ப பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகள் நீங்க நினைக்கிறீங்க உங்க செல்போன் கொடுத்தா தான் உங்க பிள்ளை அடங்கும். உங்க கெட்டு போறதுக்கு முதல் காரணமே அதுதான். நீங்க மற்றவங்களை நீங்க நினைக்கிறீங்க, சொல்றீங்க, கேள்றீங்க. உங்க செல்போன் உங்க பிள்ளைகளிடத்துல கொடுக்காதபடி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இந்த செல்போன்ல உள்ள அனைத்து காரியங்களும் பிள்ளைகள் பார்த்து 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 அதுக்கு அடிக்ட் ஆகி அவர்களுடைய வழியில அவர்கள் போகிறார்கள். தாய் தகப்பனுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறது இல்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன், லீவ் இருந்தா உடனே சர்ச்சுக்கு அனுப்பி அவங்களை சர்ச்சில் ஏதாவது வேலை இருந்தா போய் செய்யுங்க, அவன் எந்த காரியத்தை இருந்தாலும் செய்யுங்க. இந்த சாமுவேல் என்ன செய்தான்? 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் வளருகிறவன் என்ன செய்வான்? ஒரு தேவ பிள்ளை வயசு வரம்பெல்லாம் முக்கியம் கிடையாது. பணிவிடை செய்றீங்களா? பணிவிடை செய்கிற ஒரு ஆவி உங்களுக்குள்ள வேணும். சபையில ஏதாவது ஒரு வேலை செஞ்சா நீங்க எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கை நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும், சபையில ஒண்ணுமே கிடையாது. அது ஒண்ணும் சபைக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் பணிவிடை செய்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு இருக்கா? யாருக்கு இருக்கும்? கர்த்தருடைய சமூகத்துல வளர்கிறவங்களுக்கு தான் அந்த பணிவிடை ஆவி இருக்கும். அது பாஸ்டர் சொல்லட்டும் நான் செய்யறேன்னு சொன்ன அதெல்லாம் பணிவிடை ஆவி. ஒருவர் சொல்லாம இந்த காரியம் நான் செய்யணும், இந்த காரியம் நான் பண்ணணும், ஈவன் ஒரு ஒற்றை இருந்தா அது நீங்க அடிங்க அப்படின்னு மற்றவங்களை கை ஸ்தோத்திரம் சூண்டி சொல்லி செய்ய வைக்கிறது அல்ல. நான் எனக்கு முடிஞ்ச ஒரு காரியத்தை பணிவிடை செய்கிறதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கர்த்தருடைய அபிஷேகத்தில் அவன் பிறக்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் அவன் வளருகிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பணிவிடை செய்கிறான். இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை நம்ம வளர்ந்து வருகிற ஒரு சமூகம். இன்னைக்கு காலகட்டங்கள் எல்லாம் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நாம் பணிவிடை செய்கிற ஒரு ஆவியாய் இருக்கணும். ஆண்டவராக இயேசு என்ன அதை பற்றி சொன்னார் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். 22ஆம் அதிகாரம் 27வது வசனம். பந்தி இருக்கிறவனும் பணிவிடை செய்கிறவனும் எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். யாரு சொல்றாரு இது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களிடத்தில் பந்தியில் இருக்கிறவனை போல இருக்கவில்லை.
நான் ஒரு பணிவிடைக்காரனா இருக்கிறேன். என்றைக்கு ஒரு விசுவாசிக்கு இந்த இருதயம் இருக்கிறதோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் உங்க சமூகத்தில் நீங்க சாப்பாடு போடுவேன் சாப்பிடுவேன் வந்து உட்கார்றதுக்காக நான் விரும்பவில்லை. நான் உங்களை விட உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக, உங்களுக்கு ஊழியம் கொள்ளும்படியாக நான் வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தேன் என்ற ஒரு உணர்வு பாஸ்டருக்கும் இருக்கணும், விசுவாசிகளுக்கு இருக்கணும். பணிவிடை ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாம் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. நமக்கு என்னத்துக்கு இந்த வம்பு? வர்றோமா, ஆராதிக்கிறோமா, ஏதாவது இருந்தால் கொடுக்குறோமா, போகிறோமா, காணிக்க போடுறோமா, போனோம். ஏதாவது சொன்னா செய்ய பார்ப்போம், முடிஞ்சா செய்வோம், இல்லைன்னா அது கூட இல்லை. இதெல்லாம் பணிவிட. சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்தது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய சமூகத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 33:11 சொல்லுகிறது, யார் என்று தெரியவில்லை, ஏதோ ஒருவன். யோசுவா யார் என்று அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் சரியா தெரியவே இல்லை. நூனின் குமாரனா இருக்கிற யோசுவான் போட்டிருக்கு. ஆனால் அதனுடைய நூனினுடைய பின்காமிகளை குறித்து நாம தெளிவாக சொல்லவில்லை. ஆனா அங்க என்ன வாசிக்கிறோம் கவனிங்க, 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். வாசிங்க. பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய அவனுடைய பணிவிடைக்காரனாய் இருக்கிற யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பணிவிடை செய்கிறவன் யோசுவா ஏன் தலைவன் ஆயிட்டான்? என்ன காரணம்? தொண்டன் தான் தலைவனாக முடியும். தலைவன் ஒருபோதும் தலை தூக்கணும்னா அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து? ஆண்டவர் எப்போதும் பார்க்கிற சிறுமையிலிருந்து கர்த்தர் தூக்குகிறார், எளிமையிலிருந்து கர்த்தர் தூக்குகிறார், தரித்திரத்திலிருந்து கர்த்தர் ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறார். எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் எப்போதும் சொல்ல அற்பமாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார். முடிவு தான் நமக்கு சம்பூர்ணமாய் மாறணும். இந்த யோசுவா என்னும் பணிவிடை செய்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு வயசானாலும் சரி, எவ்வளவு சின்ன வயசானாலும் சரி, கர்த்தருடைய பணிவிடை செய்கிறதுல எந்த வயசு வரமும் கிடையாது. என்னால முடிஞ்சதை நான் செய்து கொண்டிருப்பேன். யாருக்காக செய்கிறேன்? கர்த்தருக்காக செய்கிறேன். எப்போதும் அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். நல்ல கவனிங்க. யோவான் என்று சுவிசேஷ யோவான் ஸ்நானகன் ஒருத்தர் இருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் வசனத்தை நீங்கள் படித்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வார்த்தை நீங்கள் படிக்க கேட்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? அவன் என்ன செய்கிறான் சொல்லுங்க? யோவான் ஸ்நானகன் பணிவிடை ஓட்டம். யாருக்கு என்ன எப்போ எது செய்யணும் என்பதை இந்த யோவான் ஸ்நானகன் நன்றாய் அறிந்திருந்தான். இந்த கால வேளையில இந்த சாமுவேல் நமக்கு காட்டி கொடுக்கிறது, பணிவிடை செய்கிற ஒரு மனிதனாய் இந்த சாமுவேல் வளர்ந்து வந்தான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஒரு தேவ பிள்ளை, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்துல பணிவிடை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க வயதானவர்களா இருந்தாலும் உங்களால் என்ன முடியுமோ அது கர்த்தருக்காக செய்யுங்க. நீங்க ஒண்ணும் முடியல, 4 பேரிடத்துல சுவிசேஷம் சொல்லுங்க, 4 பேரிடத்துல ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளை ஏதாவது ஒரு காரியத்துல இன்வால்வ் ஆகி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த சாமுவேலுக்கு ஒரு செப்பரேஷன் லைஃப் இருந்தது, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த ஏலியினுடைய குடும்பத்துல தான் இவருக்கு பிறந்தார். ஏலியினுடைய வீட்டில் ஒரு பிள்ளையாகத்தான் அவன் இருக்கிறான். ஆனா ஏலியினுடைய பிள்ளைகளோடு கூட அவன் சேரவே இல்லை. பைபிள் சொல்லுகிறது கவனிங்க. 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில
பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. யாரு யாரு இவர்? ஏலி யாரு? பாஸ்டருடைய பிள்ளைகள் பேலியாளின் குமாரர்கள். ஆனா அவங்களுக்கு ஒரே வீட்டில் தான் தங்கி இருக்கிறாங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, ஒரே நிலைமையில தான் இருந்தாங்க. பாஸ்டர் பிள்ளைகளே அப்படி தீங்கான காரியம் செய்யும்போது நமக்கு செய்யறதுக்கு என்ன காரணம்? சொல்லாமல்ல, உங்க பிள்ளையே சரியில்லை, அப்புறம் நான் செய்யறதுல என்னன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பிள்ளைகள் செய்கிற துன்மார்க்கத்தை இவன் செய்கிறதுக்கு உடன்படல, அவங்க கூட சேரவும் இல்லை. ஒரு செப்பரேஷன் லைஃப். அவங்க செய்யறாங்களே, நாங்க செஞ்ச என்ன தப்பு? நோ, அது உனக்கு சாபமாய் வரும். சபையில வர்றவங்க அவங்க இது பேசுறாங்களே, நான் பேசுன என்ன தப்பு? 20 வருஷமா இருக்கிறாங்களே, அவங்க சொல்றாங்களே, அவங்க பேசுறாங்களே, அவங்க இப்படி நடக்கிறாங்களே, நாங்க நடந்த என்ன தப்பு? நீ அடுத்த நபரை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை இருந்தா நீ கெட்டு குட்டிச்சோராய் போவ. நீ வாழுகிறது கர்த்தரை பார்த்து நீ வாழணும். அமீன் வராது உங்களுக்கு. அவங்க இப்படி இருக்கிறாங்க, 20 வருஷமா வர்றவங்களை இப்படி பேசுறாங்க, நாங்க பேசுறது என்ன தப்பு? நீங்க மற்றவர்களை சமரசம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க செய்யறதுனால நான் செஞ்ச என்ன தப்புன்னு சொன்னா நீ தான் கெட்டு போயிருவேன். தயவு செய்து அந்த வேலைக்கு நிக்காதீங்க. அவன் ஏற்கனவே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போயிட்டான். நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. 12 சீஷர்களிலே கடைசி வரைக்கும், திருவிருந்து வரைக்கும் யூதாஸ் ஆண்டவரோடு கூட தான் இருந்தான். தனியா நிக்கலையே, ஒன்னதான் இருந்தான். ஆனா பிரிக்க வேண்டிய நேரம் வந்த போது கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார். எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். களையும் நெல் கதிரும் ஒன்னதான் விளையும். அதை பிரிக்க முடியுமா? முடியுமா? எப்போ ஒரு அறுவடைன்னு ஒண்ணு வரும், அப்பதான் நெல்லை தனியா பதிரை தனியா பிரிக்கிறது. அதனால அவங்க இப்படி இருக்கிறாங்களே, நாங்க இப்படி இருந்தா என்ன? நோ, அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. அவங்க கெட்டு போன பாதையில போயிட்டு இருப்பாங்க. சபையில வர்றாங்க, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி தான். நீ பேசுறதும் பார்க்கறதுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், பதிரையும் நெற்மணியும் தனித்தனியா பிரிக்கிற நேரம். அன்னைக்கு பதிரோடு கூட சேர்ந்தால் உன் வாழ்க்கை பரிதாபம். அதனால தான் அவங்களை இவங்களையும் பார்த்துட்டு கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க அவங்க இப்படி பண்றாங்களே, இவங்க அப்படி பண்றாங்களே இல்ல. ஓப்பனிங் பீனாகாசு ஒரே வீட்டுல தான் இருந்தாங்க, ஒரே சாப்பாடு தான், ஒரே இடம் தான், ஒரே ஈவன் சொல்ல போனா ஒரே ரூம்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த காரியத்திற்கு, இந்த செப்பரேஷன் லைஃப் உள்ள இந்த சாமுவேலுக்கு தெரியும், நான் கர்த்தருக்காக வாழுகிறவன். எல்லா வாலிப பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நான் கர்த்தருக்காக வாழுகிறவன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும், ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும், ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும். தெரியணும் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். குட்டக்கலக்கே இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்ற கூட்ட சோத்திரம் என்ன சொல்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை உண்டாக்கி சண்டை போட்டு அப்படி பிரிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எது பேசணுமோ அதுதான் பேசணும், எது சொல்லணுமோ அதுதான் சொல்லணும். மற்றவர்களை என்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகள் உங்க கூட்டத்தில் இருக்கும் போது நீங்க பேசணும். மற்றவர்களை சோத்திரம் அவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிற வார்த்தைகள், அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணுகிற வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து ஒருபோது வரக்கூடாது. என்னதான் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர்களை அழைத்து காரியங்களை பேசி இப்படி பிரதர் செய்யாதீங்க, இப்படி சிஸ்டர் செய்யாதீங்கன்னு சொல்லணும். அப்படி நீங்க ஒரு நல்ல மெச்சூரிட்டி உள்ள பிள்ளைகளாக நீங்க மாறணும். ஒரு தேவ பிள்ளை ஸ்தோத்திரம் நல்ல பேச்சில திறமை வாய்ந்த பிள்ளையா இருக்கலாம், ஆனா எது பேசணுமோ அதுதான் பேசணும், தேவையில்லாதது பேசக்கூடாது. நீ எது பேசினாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். இவன் எல்லாவற்றிலும் கண்ணியமாய் நடந்து கொண்டான். இந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்துல அவனுக்கு தெரியும். அதனால தான் இந்த ஒப்பினியும் பீனாகாசும் கெட்டு போயிட்டான், அவன் செத்து போயிட்டான். ஆனா இந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் வளர வளர கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மற்றவர்களோடு கூட சேராமல் இருந்தான். நண்பர்கள் இன்னைக்கு நிறைய பேரை கெடுத்து விடுகிறது வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். நான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்
தீனால் அப்படித்தான் போயிட்டான். ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போயிட்டான். என்னாச்சு? ஐயா, ஒரு பொண்ணு தான் இருக்கு. இவ்வளோ ஆண் பிள்ளைகள் மத்தியில் எனக்கு ஒரு பொண்ணை கொடுத்த எவ்வளோ செல்லமாக வளர்த்துருப்பாங்க. அந்த வளர்த்த பொண்ணை ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறான்னு சொல்லிட்டு, ஒரு தோழியை பார்க்க போறான்னு சொல்லிட்டு, தேசத்து பெண்களை பார்க்க போனான்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோடு கூட நீ ரட்சிக்கப்படாதவளா ஃப்ரெண்ட்ஸோடு கூட கலந்தா நீ அவளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை நீ மாற்றணும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, விதவிதமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கூட்டத்தோடு கூட ஸ்தோத்திரம் சினிமாவுக்கு அதுக்கு இதுக்கும் காலேஜ்னு சொல்லிட்டு வெளியில போய் சுத்திட்டு வர்ற பெண்ணுங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க கூட எல்லாம் எந்த பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள், சத்தமா சொல்லுங்களேன், போகக்கூடாது. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் குத்திட்டே இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய சமூகத்தில் வளருகிறவன், ஞாயிற்றுக்கிழமை எல்லா கூட்டத்துக்கும் நான் போய் கர்த்தரை துதிக்கிறவன். எனக்கு இதெல்லாம் ஆகாது, எனக்கு இதெல்லாம் உருப்படாது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு இதெல்லாம் நேர்மையா இராது என்று சொல்லக்கூடிய உணர்வு இருக்கணும். ஆனா பாருங்க, நான் ரொம்ப மனசு ரொம்ப ஸ்தோத்திரம் நினைச்சு பார்த்தேன். எந்த அளவு பிரதிஷ்டை இருந்தால் அக்சால், காலேபினுடைய மகள். நீங்க வேதத்தை கொஞ்சம் படிக்க கேட்கிறேன். ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், ஒரே பொண்ணு, வேற பையனும் கிடையாது. அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. ஒரே பொண்ணுதான். எப்தா ஒரு கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணான். நான் இந்த எதிரிகளை ஜெயித்து திரும்பி வரும்போது என் வீட்டுக்கு முன்னாடி வாசற்படியில் எது வந்து நிக்கிறதோ அது கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுத்து பலி செலுத்துவேன். நேரம் வந்தா யாரு போய் முன்னாடி நிக்கிறான்? பொண்ணு வந்து நிக்குது. நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ள பொண்ணு. வெற்றி பெற்றான் சந்தோஷத்தோடு கூட ஓடி வருது. அடுத்த நிமிடம் ஒரு இடியா இடிக்குது. என் பிள்ளையா என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது, எனக்கு வேற பையனும் இல்லை, வேற பொண்ணும் இல்லை, இந்த பிள்ளை. ஆனா நான் பொருத்தனை பண்ண, அது செய்யாமல் இருக்க முடியாது. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிங்களேன். அந்த வசனம் 39-40 வசனம். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தால், அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷன் அறியாதிருந்தால், இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் ரொம்ப என்ன சொல்றது, அன்னாளை போல மரியாளை போல தன்னுடைய வர்ஜினிட்டி காத்து கொண்ட ஒரு மகள், இதோ நான் வந்திருக்கிறேன், நீ பொருத்தனை பண்ணது போல செய்யுங்கன்னு சொன்ன பொண்ணாக அந்த பொண்ணு இருந்தாள். நம்ம கைக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை கொடுத்தா, அது பிறக்கிறது அன்னை நாள் முதல் தினமும் அந்த குழந்தைக்காக நீங்க தலையில கை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவரை, இந்த குழந்தை வளர வளர உம்முடைய பிள்ளையாய் மாறணும் அப்படின்னு அக்சால் இந்த எத்தா பொண்ணின பொருத்தனை அவள் நிறைவேற்றினாள். பைபிள் அடுத்து கடைசி வசனம் சொல்லுது, அவளுக்காக தேசமே துக்கம் கொண்டாடினார். எவ்வளவு வேதனை, அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த தேசமே அவளை குறித்து புகழ்ந்து கொண்டது. இன்றைக்கு கால வேளையில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு வேண்டாத கூட்டுக்கட்டு வேண்டாம், வேண்டாத நண்பர்கள் உங்களுக்கு வேண்டாம், வேண்டாத சிநேகிதர்களை நீங்க ஐக்கியப்படுத்தாதீங்க. ரட்சிக்கப்படுத்தாத தேவ பிள்ளைகள் இருந்தா நான் ரட்சிக்கப்படுத்துவேன். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, நான் பேச ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுவான், நல்லா பேசுவான், அப்புறம் பைக் எடுத்துட்டு வருவான், வாங்க போகலாம் அப்படி இப்படின்னு பேசுவான். அவன் பைக்கில் ஏறி உட்காருது, பீச் அது இதுன்னு சுத்துறது. ஒரு தொப்பட்டை ஒன்று இருக்கு, அதை வச்சு மூஞ்சி எல்லங்குன்னு கண்ணு மட்டும் தெரிஞ்சு ஓடும். ஓடிட்டு கடைசியில் அவன் எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டே இருப்பான். இன்னும் நீங்கள் கொஞ்சம் காசு வச்சிருந்தா அந்த காசெல்லாம் பிடுங்கிடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்னைக்கு மோசமான நிலைமைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் ஜாக்கிரதை. முக்கியமா காலேஜில் படிக்கிற பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்க. எவனை நம்பி நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்து விடாதீங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வளருகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வளருகிறவங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும். தேவ சமூகத்தில் எப்போதும் அதை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் 4ஆவதாக 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். வீட்டில் மட்டுமல்ல பிரதர், கர்த்தருடைய ஆலயத்திலும். பேரு கேட்டாலே ரொம்ப நல்ல பிள்ளை. யாருக்கு பிரியமானவன்? வேதத்துல ஒரே ஒருத்தரை தான் 3 தடவை பிரியமானவன் என்று சொல்லியிருக்கு. யாரு சொல்லி பார்க்கலாம்? தானியேலை பற்றி தான் 3 தடவை இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தானியேலை போல வாலிபத்தில் தீர்மானம் பண்ணி வாழ்ந்தவனை போல பைபிள்ல யாரும் இல்லை. சின்ன வயசுல அவன் ராஜ அரண்மனையில தான் பிறக்கிறான். அவனுடைய தீர்மானத்தில் அவன் உறுதியா இருந்தான். நீங்க ரொம்ப மிகவும் டவுன் ட்ராடன் பீப்புளா இருக்கலாம், ரொம்ப பின்தங்கிய நிலையில நீங்க வளர்ந்திருக்கலாம். எல்லாரையும் போல ஒரு வசதி உங்களுக்கு இல்லை. ஆனா உங்க தீர்மானம் பிரதிஷ்டையில உறுதியா இருந்தா, 127 ராஜ்யத்திற்கு என்னவாயிட்டான்? தலைவனா மாறிட்டான். எப்போ? அடிமையாய் போனவன எஸ்தர் அடிமையாய் போனா, பட்டத்தை இளவரசியாய் மாறிட்டான். எப்படி? அவன் கர்த்தருக்கு என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தான். எதை நீங்க எடுத்து பாருங்க, பைபிள்ல எந்த நபருடைய வரலாறு எடுத்து பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு என்று வைராக்கியமா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த பெதேல் சாரோன் சபையில் இருக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள் யாரா இருந்தாலும், எந்த காரியத்தில் கர்த்தருக்காக நீங்க உறுதியா இருக்கிறீங்களோ, ஒருபோதும் கர்த்தர் அதை மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ள தேவன் அல்லவே அல்ல. அதை அவர் மறக்க மாட்டார். என்ன தியாகம் நீங்க செய்றீங்களோ அதை கர்த்தர் மறக்க மாட்டார். அதுக்கு 100 தனியான பிரதிபலன் இங்கே சொல்லுகிறது. அவன் கர்த்தருக்கும், கர்த்தருடைய சமூகத்தில் வளருகிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவன், பணிவிடை செய்கிறவன், அவன் கர்த்தருக்கும் பிரியம், மனுஷனுக்கும் பிரியம். வீட்டிலும் நல்ல பிள்ளை, காலேஜிலும் நல்ல பிள்ளை, எல்லா இடத்திலும் நம்மை கொண்டு நல்ல பேரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள். ஆமே. சில தாய் தப்பன்மார் சொன்னே, நீ எனக்கு ஒன்றும் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டாம், நல்ல பிள்ளைன்னு ஒரு பேர் எடுத்தா போதும், உங்க டீச்சர் சொல்லணும் ஒரு நல்ல பையன்னு சொன்னா போதும் அப்படின்னு அப்பா அம்மா நம்ம கிட்ட ஆரம்ப நாட்களில் சொல்லுவோம்ல. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ பெருசா ஒன்று சம்பாதிக்க வேண்டாம், அதெல்லாம் நான் ஆசி ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுப்பாரு, ஆனா நீ நல்லவன் என்ற ஒரு பேர் எடுங்க, அது போதும்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த காலை வேளையில நம்ம பிள்ளைகளை தேவ சமூகத்துல சாமுவேலை போல அவன் வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுக்கும் கர்த்தருக்கும். சத்தமா சொல்லுங்க. நீங்கள் சபைக்கும், உங்க வீட்டிலும், இல்லை செய்கிற இடத்திலும், உங்க காலேஜிலும் ஒரு நல்ல பிள்ளை, பிரியமானவன் என்ற பெயர் எடுக்கக்கூடிய அனுபவம். எப்போ? பணத்தை வச்சு அதை எடுக்க முடியாது. நீங்க நல்ல ட்ரெஸ், நல்ல வாட்ச், நல்ல ஷூ, நல்ல கண்ணாடி, நல்ல நகை நட்டு போய் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க முடியாது. உங்க தாழ்மை, உங்க பேச்சு, உங்க மனோபாவம், உங்க நடைமுறைகள், உங்க செயல்பாடுகள், இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை நல்லவன் என்று சொல்ல முடியும், நல்லவள் என்று சொல்ல முடியும். இல்லாம நமக்கு பெரிய ஸ்தோத்திர ஆசி ஐஸ்வர்யம், கார்ல வந்து இறங்குறதும் போறதும், நல்ல வசதி வாய்ப்புகள் படிச்சா நல்லவன் என்று சொல்லவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு நீ தாழ்மையா இருக்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ பரிசுத்தமா இருக்கிறாயோ, அந்த பாப்பா ஒரு நல்ல பாப்பா, அந்த பொண்ணு ஒரு பையன் ஒரு நல்ல பையன் அப்படின்னு மற்றவர்கள் உங்களை பற்றி ஒரு சாட்சி வேணும். அது காசு கொடுத்தா கிடைக்காது பிரதர், அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவியத்தில் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு கல்லை எடுத்து வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனோவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். எபினேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்றான், இம்மட்டும் எனக்கு உதவி செய்த கர்த்தர். அவன் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தவன். அவன் தீர்க்கதரிசி, நியாயாதிபதி. யார் என்ன நியாயம் சொன்னாலும் அவன் சொல்லித்தான். அவனுடைய நியாயாதிபதி ஸ்தானத்துல, அவன் அந்த ஸ்தானத்துல இருக்கும்போது மற்றவர்களுக்கு அவன் பணிவிடை செய்கிறது போல அல்ல. இப்ப நியாயாதிபதியா இருக்கிறான். நியாயாதிபதி ஒரு காரியம் சொன்னா அது கேட்டுதான் ஜனங்க. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, இவன் என்ன செய்கிறான்? இம்மட்டும் கர்த்தர் நடத்துறான். கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். இப்ப ஆளாயிட்டான், பெரிய ஆளாயிட்டான், நியாயாதிபதி ஆயிட்டான். சின்ன பிள்ளைனோட அனுபவம் இல்லை. நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். சிலவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆரம்ப காலத்துல நல்ல ஜெபம் பண்ணேன், நல்ல துதிச்சேன், நல்ல பாடினேன், கொண்டேன். அப்புறம் போக போக போக்கல என்னாச்சு? அனலும் இல்ல, குளிரும் இல்ல, வாழ்ந்த காலம் போயாச்சு. அனலும் இல்ல. எப்ராயிமை குறித்து என்ன சொல்லுது? திருப்பி போடாத அப்பம். அதுக்கு என்ன சொல்லும்? அறவேக்காடு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆரம்பத்தில் நல்ல ஜெபம், நல்ல வைராக்கியம், எந்த கூட்டத்தில் முன்னாடி இருப்பாங்க. இப்போ சொல்லுங்களேன், என்னாச்சு? இப்போ முடியல பாஸ்டர், ரொம்ப பாரம் வந்துருச்சு. அன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் சின்னதா இருந்தது, இப்போ எல்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க. இப்போ நான் குடும்பத்தை கவனிக்கணும், எனக்கு நிறைய காரியங்கள் பார்க்கணும், கெடுக்கணும், எல்லாம் கொள்ளணும். அவன் கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு தெரியும் என்னை நடத்துகிறவன் கர்த்தர். அன்னைக்கு சிறு பிள்ளையா இருந்த போது நான் எப்படி இருந்தேனோ இப்பவும் நான் அப்படிதான் இருக்கிறேன். யார் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர் சிஸ்டர், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? இம்மட்டும் நடத்தினவர் எபெனேசராய் நம்மோடு கூட இருக்கிறார். முதல் வீக்ல எனக்கு எல்லாம் கர்த்தர் தான். நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன். யார் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுவரை உதவி செய்தவர் இன்னும் எனக்கு உதவி செய்வார். சொல்லுங்க வாய் திறந்து, எனக்கு அவர் எபெனேசராய் இருக்கிறார். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதற்கு கர்த்தருக்கு என்று சொல்லி அந்த கர்த்தருக்கு முன்பாக நின்று இதுவரையும் நடத்தின, இம்மட்டும் நடத்தினவர் எபெனேசர் என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த மாசத்தின் முதல் வாரத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு முன்பாக அவர் எபெனேசராய் இருக்கிறார். அடுத்த காலம் என்ன நடக்குமோ, எது நடக்குமோ இருதயம் கலங்க வேண்டாம், படபடப்படைய வேண்டாம், கலங்க வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், பாரம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு எபெனேசராய் நான் இருக்கிறேன். இம்மட்டும் என்ன நடத்தினார், இனி நடத்த போறாரு. விசுவாசமா சொல்லுங்க, வாயினால் அறிக்கையிடுங்க, இதுவரை என்ன நடத்தினார். ஆமென், ஆமென். அந்நாள் இருந்து இந்நாள் வரைக்கும் என்ன நடத்தினார், இப்போது அதே பலனோடு நடந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் நம்ம இருதயம் வேணும். எபெனேசரா உங்க கூட இருக்கிறார். யார் உங்க கூட இல்லையோ, நீங்க நம்பினவர்கள், சிநேகிதர்கள், கூட இருந்தவர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. நேர காலம் வரும்போது ஒதுங்கிடுவாங்க. ஆனா உங்க கூட என்றென்றும் உங்க கூட இருக்கிறவர் ஒரு நல்ல எபெனேசர் உங்க கூட இருக்கிறார். சாமுவேல் அத்தான் நம்பிட்டே இருந்தான். அடுத்ததாக கடைசி 2 காரியம் சொல்ற. 1 சாமுவேல் 8:21 சொல்லுது, அவன் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஒரு ஜெப வீரனாயிருந்தான். வாசிக்க கேட்போமா? சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். என்ன செய்யறான்? என்னென்ன காரியங்கள் சொன்னானோ அதெல்லாம் யாரிடத்துல? ஆண்டவரிடத்துல சொல்லுவான். தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தணும் என்ன அர்த்தம்? தெரியப்படுத்தனுடைய அர்த்தம் என்ன? தெரியப்படுத்தணும். அப்ப தெரியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல தெரியப்படுத்துகிறார். ஆமென். ரெக்கமெண்டேஷன். இப்படி எல்லாம் இருக்கு. இந்த விசுவாசிக்கு, இந்த மகனுக்கு, இந்த பிள்ளைக்கு, இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு திறப்பில் நிற்கிற ஒரு அபிஷேகம் உள்ளவனாய் இருந்தான் இந்த சாமுவேல். அந்த ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்தான். ஜனங்களுக்காக தன்னை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அப்படி ஆசீர்வதி, அதெல்லாம் அவனுடைய ஜெபம். அவன் ஜனங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கர்த்தரிடத்திலே சொல்லி தெரியப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். அதனுடைய 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறவன். ஆமென். நம்ம ஜெபம் எடுத்தா என்ன வரும்? நம்ம ஜெபம் எடுத்தா என்ன வரும்?
நான், என் மனைவி, என் பிள்ளைகள், நான் முக்கோணம். என்ன இன்னும் கொஞ்சம் கூட சபையை குறித்து அக்கறை இருந்தால் பாஸ்டர் குடும்பம், சபை அப்படின்னு வரும். இன்னும் கொஞ்சம் கூட தாகமாக இருந்தால் விசுவாசிகள் குடும்பம், அந்த குடும்பம், இந்த குடும்பம்னு மனசில் வரும். இன்னும் கொஞ்சம் கூட ஜப வீரனாக இருந்தா சொல்லுங்க, கிளை சபைகள், கிளை பாஸ்டர்கள், சென்னை இந்தியாவில் நடக்கிற ஊழியங்கள், பாஸ்டருங்க, அழிந்து போகிற ஆத்மாக்கள், இதுதான் கடைசியில் வந்து நிற்கும். அப்போ ஜப வீரன் என்று எப்போ நம்ம புரிந்து கொள்ள முடியும்? என்றைக்கு நமக்காக அல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் ஜப வீரர்கள். ஆமென். ஒரு நல்ல மூத்த விசுவாசி தனக்காக அல்ல மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த யோபு நல்ல தெரிஞ்சதுனால தான் மனைவி போச்சு, பிள்ளைகள் போச்சு, எல்லாம் ஸ்தோத்திரம், ஒரு வழியில் ஒண்ணுமே இல்லாம இருந்தா போச்சு. திரும்ப எனக்கு பிள்ளை கொடுன்னு சொன்னானா? என் மனைவியை கொஞ்சம் நல்ல மனசை மாத்தின்னு சொன்னானா? இல்ல. அதே மனைவி தான் வேற 8 பிள்ளைகளை பெத்தெடுத்தாங்க. 8 9 அதே பைத்தியக்காரின்னு சொன்ன மனைவிதான் திரும்பவும் பெற்றெடுத்தாங்க. யோபினுடைய முன்னிலைமை பார்க்கலும். ஆமென். அவனுக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஜெபிக்கிறவனுக்கு தெரியும் நான் ஒருபோதும் கெட்டு போக மாட்டேன், நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர். நீங்க நல்ல ஜெபிச்சா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க தேசத்திற்காக, நீங்க குடும்பத்தவர்களுக்காக, சபைக்காக, எதிரிகளுக்காக, சத்துருக்களுக்காக ஜெபிச்சா நீங்க நல்லா இருப்பீங்க. பல்ல கடிச்சு சொல்றீங்களா? பல்ல காட்டி சொல்றீங்களா? பல்ல கடிச்சு சொல்றீங்களா? ஓகே. ஆமென். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளே, ஒரு ஜப வீரனாய் அவன் வைரகியாய், ஜப வீரனாய் அவன் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக 1 சாமுவேல் 3:20-21 சொல்லுது, கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றும் அந்த வசனத்தை கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேசேபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. சகல இஸ்ரவேலருக்கும் இப்படி ஒரு சாமுவேல் இருந்தான் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்திற்கு முன்பாக சாமுவேல் என்றால் அவன் ஒரு புகழ்ச்சியோடும் புகழோடும் ஒரு மகிமையோடும் கூட அவன் வாழ்ந்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட படிச்சு முடிக்கிறேன். 1 சாமுவேல் 9:9. முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்தில் போகணும். 19வது வசனம். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். சாமுவேல் கடைசி என்ன சொல்றாரு? உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் நான் நாளைக்கு உனக்கு சொல்றேன். அப்ப என்ன அவன் புரிஞ்சிருக்கு? சொல்லுங்க. அவனுக்கு தெரியும், இன்னாரை பார்த்தா இப்படித்தான் இருப்பார்னு தெளிவா அறிஞ்சுக்கிட்டான். ஆமென். இன்னைக்கு ஏமாற்றப்படுகிற ஒரு உலகத்துல தான் இருக்கிறோம், ஏமாற்றம் அடைகிறோம். ஞான திருஷ்டி உண்டாகணும், டிசைனிங் ஸ்பிரிட் உண்டாகணும். ஒரு பேச்சுல நீங்க மயங்க கூடாது, அவனுடைய உடையில நடையில அவனுடைய செயல்ல நீங்க மயங்கவே கூடாது. அவனை பார்த்த உடனே இவன் ஒரு தேவ பிள்ளை, இவன் ஏமாற்றுகிறவன், சீட்டிங் ஃபெலோ, இவன் கன்னிங் ஃபெலோ என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம், ஒரு தூர பார்வை, உங்களுக்கு ஒரு ஞான திருஷ்டி இருக்கணும். ஞான திருஷ்டி இருந்தாதான் நீங்க வஞ்சிக்கப்பட மாட்டீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொடுக்கல் வாங்கல் கூட ஞான திருஷ்டி உண்டாகணும். இன்னார் இடத்துல பணம் வாங்கினா அதை கொடுக்கணும்,
இன்னார் இடத்துல அது வாங்கினா அது செய்யணும் அப்படின்னு எல்லா இடத்துல என்ன செய்யணும்? ஒரு ஞானம் வேணும். அப்புறம் அது சொல்லி இது சொல்லி அவங்கள குறை சொல்லிட்டு பிரயோஜனமே இல்லை. தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஞானம் வேணும். உன் இருதயத்தில் இருக்கிறத நான் நாளைக்கு சொல்றேன் பாரு அப்படின்றான். அப்போ அவனுக்கு ஒரு டிசைனிங் ஸ்பிரிட் இருந்தது. என்ன? பகுத்தறியக்கூடிய ஒரு வரம். ஏமாற்றப்படவில்லை. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு முக்கியமா தேவை, நல்ல சிரிச்சு பேசினாங்க பாஸ்டர், நல்ல அழகா பேசினாங்க பாஸ்டர், உங்களை போல வேற பாஸ்டரே இல்லைன்னு சொன்னாங்க பாஸ்டர். ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. காரியம் நடந்த பிறகு அவரு கிடக்குறாரு. இப்படிதான் உலகம். நீங்களும் அப்படி அனுபவப்படுவீர்கள். அதனால தான் இந்த ஸ்பிரிட் வேணும். என்ன? ஞான திருஷ்டி. ஏமாந்து போக மாட்டீங்க. அவன் ஹிருதயத்தில் உள்ளதெல்லாம் நாளைக்கு நான் சொல்றேன்னு சவுல் இடத்துல, ராஜாவின் இடத்துல சொல்றான். அவன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் ஜெபிக்கிறவன் மட்டுமல்ல, மற்றவருடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதனாக இருந்தான். ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பற்றி, இவன் இருதயத்திற்கு, சத்தமா சொல்லுங்க, இன்னைக்கு கால வேளையில உங்க கிட்ட இருந்து கர்த்தர் தான் எதிர்பார்க்கிறார்.